இப்பொழுது முருகர் பக்தர்கள் அதிகம். முருகருக்கு பக்தர்களுக்கு முருகர் தான் அருள்பாலிக்கிறார். ஆனால் அந்த முருகருக்கு சோதனை காலம். அந்த காலகட்டத்தில் முருகருடைய விசேஷம் தைப்பூசம் வருகிறது. தைப்பூசம்லாம் தலைமுறையாக விரதம் இருப்பாங்க. அந்த முருகருடைய அந்த தைப்பூசத்திற்காக பல்லாயிரக்கணக்கான மயில் யாத்திரையெல்லாம் அந்த காலகட்டத்தில் இருந்து மக்கள் சாரையாக பழனிக்கு படையெடுப்பதும், அருமுக பெருமாளை நோக்கி செல்வதும், அறுபடை வீடுகளுக்கு செல்வதும் எல்லாம் செய்வார்கள். அவ்வளோ பெரிய விசேஷம். அப்பேற்பட்ட தைப்பூசம் ஞாயிற்றுக்கிழமை 1/2/2026 அன்று வருகிறது. பூச நட்சத்திரம், தை மாதத்தில் வரக்கூடிய பூச நட்சத்திரம்தான் முருகருடைய விசேஷமான அந்த தைப்பூச திருவிழா. தை மாத பௌர்ணமியும் பூச நட்சத்திரமும் இணையும் நாள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். தமிழில் தை 18 அன்று முருகனுக்கு உகந்த சிறந்த நாள் தைப்பூசம். ஞானம், வெற்றி மற்றும் செல்வ வளம் பெருகும் நாளாக கருதப்படுகிறது. பௌர்ணமி திதி மற்றும் பூச நட்சத்திரத்தில் வரக்கூடிய அந்த அற்புத நாளில் நம்மளுடைய பிரார்த்தனைகளுக்கெல்லாம் முருகர் செவி சாய்ப்பார். அசுரனை வதம் செய்த நாள். மேலும் சிவபெருமான் உமாதேவியுடன் இருந்து சிதம்பரத்தில் ஆழ்ந்த நடனமாடி தரிசனம் அளித்த நாள் தைப்பூசம். தைப்பூசம் அன்று புண்ணிய நதிகளில் நீராடுவது சிறப்பு. 21 நாட்கள் 41 நாட்கள் என்று அவரவர்களுக்கு ஏற்ப விரதம் இருந்து முருகனை வழிபாடு செய்வது சிறப்பான அமைப்பு. காவடி ஆட்டம், பால்குடம் எடுப்பது என்று பக்தர்களுக்கு வேல் யாத்திரை, வேல்காவடி, அறுபடை முருகன் ஸ்தலத்துக்கு சென்று வழிபாடு செய்வது, முடியாதவர்கள் தங்கள் வீட்டுக்கு அருகிலே இருந்து முருகன் ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்வது, கந்தசஷ்டி கவசம், சுப்பிரமணிய புஜங்கம், இல்லைனா வெற்றிவேல் வீரவேல் என்று சொன்னாலே போதும். கடன், திருமண தடை, குடும்ப ஒற்றுமை, தேக ஆரோக்கியம், இப்படி எந்த பிரச்சனைகளுக்கும் முருகனிடத்தில் வேண்டுதல் செய்து அன்னதானங்கள் செய்வது,